நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாத பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். டிசம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மாத பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பொதுவாக ஜென்ரலாக பார்க்குறோம். 12 ராசி, அதாவது மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் நம்ம ஒரு பொது பலனாக தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரே ராசியில் வந்து பல லட்சம் பேர், பல ஆயிரக்கணக்கான பேர், பல லட்சம் பேர், பல கோடி பேர் இருப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்குமா, அந்த மாதம் வந்து ஒரே மாதிரி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்க பிறப்பு ஜாதகம், ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஜாதகம் தாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க சார், நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது, எங்களுக்கு வேறு விதமான பலனை கொடுத்துட்ருக்கு, நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, கெட்டது நடக்குது, கெட்ட விஷயங்கள் சொல்லும் போது எங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில். அப்போ வந்து அவங்க பிறப்பு ஜாதகம் பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனை வந்து நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஆட்டி படைக்கும். ஏன்னா நவகிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன தசாபுத்தி போகுது, இப்போ என்ன அமைப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்லது நடந்துகிட்ருக்கா, கெட்டது நடந்துகிட்ருக்கா, இதெல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தா மட்டுமே தான் துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் இப்போ பொதுவான பலன் வந்து பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20% செட் ஆகும். சரிங்களா? 15-20% கண்டிப்பாக வேலை செய்யும். ஜாதகமும் நல்லா இருந்து, இப்போ கோச்சார பலனும் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு 100% நல்லாயிருக்கும். அப்போ லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் இப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். இப்போ ஜாதகத்துலேயும் பிரச்சனை, ஜாதகத்துலேயும் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாவகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி நடந்து கோச்சார பலன் இப்போ நடக்கக்கூடிய அந்த டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோச்சார பலனும் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்ததுன்னா அவங்க தான் கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் கடன் தொல்லை, மன உளைச்சல், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பண கஷ்டத்தோட ஒரு மன அழுத்தத்தோடு இருப்பாங்க. அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள், ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, குரு வந்து மிதுன ராசிக்கு டிசம்பர் 5ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு, கடகத்திலேருந்து மிதுனம். கேது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கார், ராகு வந்து கும்பராசியில் இருக்கார், சனி வந்து மீன ராசியில் இருக்காங்க. டிசம்பர் 6ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு தனுசு ராசிக்கு போயிடுவார். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அதை மாற்றத்தை ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதா, இல்லை உங்கள் லைஃப் அப்படியே இருக்குமா, எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? மாத பலன்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 15-20% பேசும். இது பொதுவாக நம்ம பார்க்குறோம். ராசி பலன்கிறது ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடச்சிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வயசில் இருப்பீங்க. எல்லோரும் ஒரே ஏஜில் இருக்க மாட்டீங்க. 20-25 வயசில் இருக்கவங்களுக்கு ஒரு விதமான பலன் நடக்கும். 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வேறு மாதிரி நடக்கும். ஆனால் ஒரே ராசியில் இருப்பாங்க. அப்போ ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு இது 100% செட் ஆகாதுங்க. ஒரு சில பேர் கரெக்டாக இருக்கும். ஜாதகம் மேட்ச் பண்ணால் நம்ம துல்லியமாக சொல்லிடலாம். உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள், தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் என்னென்ன நல்லது நடக்கும், என்னென்ன கெட்ட விஷயங்கள் நடக்கும், அந்த கெட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும், இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம், சுய ஜாதகத்தை பார்த்தா நம்ம நிச்சயமாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி கடகம். காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசியான கடகராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசியில் இருந்த குரு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி உங்கள் ராசி 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஒரு ராசிக்கு வந்து ராஜயோகாதிபதி கிரகம் செவ்வாய், ஒரு ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துலேருந்து இந்த மாதம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். சரிங்களா? ராசிநாதன் ராசிக்கு வந்து 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெகட்டிவ் கிடையாது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற நல்ல ஒரு அமைப்பு. உங்களுக்கு அதாவது போட்டி, பொறாமை, எதிர்ப்புகள் இதெல்லாமே இருந்தாலுமே இதெல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு செவ்வாய் 6ல் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்கு இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து தனாதிபதி சூரியன், அந்த சூரியனும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. வருமானம் வரும், பணம் வரக்கூடிய மாதமாக இருக்கும். அதேமாதிரி சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியன் வந்து எப்போ 6ஆம் இடத்துக்கு போவார்னா டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி நடுப்பகுதிக்கு மேலே 6ஆம் இடத்துக்கு போகிறது அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. சரிங்களா? ஏன்னா பாவகிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது, பெரிய நெகட்டிவெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தாது. கேட்ட கடன் கிடைக்கும். உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதியெலாம் போயிட்டாங்கன்னா குடும்பத்துக்காக நீங்கள் கடன் வாங்குவீங்க, செலவு பண்ணுறதுக்காக கேட்ட கடன், இதெல்லாம் கேட்ட உதவி இதெல்லாமே இந்த மாதம் கிடைக்கும்னு அர்த்தம். அப்போ பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. ஏன்னா கடகராசிக்காரங்க படாத கஷ்டம், ஏகப்பட்ட கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க, எல்லா பிரச்சனைகளும் வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க. என்னென்னலாம் நடக்கக்கூடாதோ அத்தனையும் உங்களுக்கு கடந்த ஒரு 2.5-3 வருஷமாக நடந்தது. ஆனால் இந்த டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு 6ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறனால
ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை, இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பும் ஒரு சில பேர்த்துக்கு உருவாக்கி தரும். சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டாம். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். நல்ல நண்பர்கள், புதிய நண்பர்கள் இதெல்லாமே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. எதிர்பார்த்த வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, வேலை கிடச்சிருக்காது, உங்களுக்கு கூப்பிட்றேன்னு சொல்லியிருப்பாங்க, கூப்பிடாமல் இருந்திருப்பாங்க. நீங்களே அவ்வளோ ஒரு மன உளைச்சலையும் மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க. இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு வந்து 11ஆம் அதிபதி சுக்கிரன். 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அவரு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ இந்த மாதம் வந்து 6ஆம் இடத்துக்குள்ளே ஒரு 3 கிரகம் சம்மந்தப்படுறதுனால அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கிடைக்கும்னு உங்களுக்கு காமிக்குதுங்க. அதனால் பெரிய அளவுக்கு நெகட்டிவ் கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு சனி வந்து சனி ராகு, செவ்வாய் ராகு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் இந்த கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருந்தால் தான் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு இடையூறுகளும் வேலை விஷயமாக உங்களுக்கு பணப்பிரச்சனைலாம் கொடுக்கும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் தான் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு, செவ்வாய் உங்கள் 6ஆம் இடத்துக்கு போய் சுக்கிரனும் போகிறனால ஒரு பெருகு மங்கள யோகமாக உங்களுக்கு வேலை செஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ வேலை விஷயங்களில் இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனை வராது, வேலை கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வேலை மாற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. சரிங்களா? பெரிய பாதிப்பெல்லாம் வராது. ஒரு சில பேர்த்துக்கு கண் சம்மந்தமான பிரச்சனைகள், பல் சம்மந்தமான பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஆனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. சரிங்களா? பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்லாவே போகுங்க. இந்த மாதம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, மேலதிகாரிக்கு உங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடு, கருத்து மோதல் இதெல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம். சரிங்களா? இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான். பெருசாக பாதகம்னு சொல்லிட முடியாது. சில நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது இந்த மாதம் நிச்சயமாக பார்ப்பீங்க. சரிங்களா? உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய, ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் நிச்சயமாக அமைஞ்சிடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.